மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா மசாலா ஆம்லேட் எப்படி செய்யலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான மசாலா ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் மஞ்சள் கலர் கேப்சிகம், பச்சை கலர் கேப்சிகம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஆம்லேட்டுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 முட்டையையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கணும். சேர்த்தாச்சு. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, மஞ்சள் கலர் கேப்சிகம், பச்சை கலர் கேப்சிகம், கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் எல்லாத்தையும் தோசைக்கல்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மெதுவாக சேர்த்தாச்சு. இப்போ ஆம்லேட் ஓரங்களில் வெந்து வரணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஓரமாக சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ வேக ஆரம்பிச்சிச்சு. இதை மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லாவே வெந்துருச்சு. மெதுவாக இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. அதே மாதிரி ஆம்லேட் இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க, சூப்பரான மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதில் குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்க்கறனால இந்த மசாலா ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.